நிறைய பிரச்சனை இந்த பொங்கல் ஒன்று இருக்குங்க. அது என்னன்னா, நம்ம வீட்டில் எதிர் வீட்டு பொங்கல், பக்கத்து வீட்டு பொங்கல், மேல் வீட்டு பொங்கல் அப்படின்னு எக்கச்சக்கமான வகையான பொங்கல். அதில் நெய் பொங்கல், அந்த பொங்கல், இப்படி இப்படின்னு டேஸ்ட்டு வேறு வெவ்வேறு. வீட்டில் அக்காவுக்கும் அண்ணனுக்கும் போட்டி, நான் இப்படி ஒரு பொங்கல் பண்ணுறேன், நீ இப்படி ஒரு பொங்கல் பண்ணுறேன். இதெல்லாம் உணவை வீணாக்கக்கூடிய ஒரு வேலை. பொங்கலே என்ன அப்படின்றால், நாமெல்லாம் ஊர் கூடி பொங்கலை பொங்கி உண்பது ஒரு சமூக பொங்கலாக இருக்கணும். சமூகம்னா அப்போ எங்கள் சாதி சனம்லாம் சேர்ந்தா அப்படி இல்லை. அதையெல்லாம் கலைந்து மனிதன் ஜாதி மத இன வேறுபாடுகளை கலந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு சமுதாய பொங்கலாக நம்ம கொண்டாட வேண்டிய தேவை இருக்குது. அப்போது அந்த ஒரே பொங்கல் தான் நம்ம பகிர்ந்து உண்கிறோம். நம்ம அந்த ஒரே பொங்கலை பகிர்ந்து உண்ணும்போது அந்த ஒரே பொங்கல் மாதிரி தான் இந்த பூமியும் நாம் பகிர்ந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோன்ற ஒரு அர்த்தத்தோடு அது இருக்குது. நிறைய பேர் இந்த முயற்சி எடுக்கிறாங்க. சில பேர் சிறார் இல்லத்துக்கு போய் பொங்கல் கொண்டாடுறாங்க, முதியோர் இல்லத்துக்கு போய் பொங்கல் கொண்டாடுறாங்க. அது மாதிரி உங்களுடைய பொங்கல் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஐடியாவை உலையில் வச்சிட்டேன், பொங்க வைக்க வேண்டியது உங்களுடைய கடமை. பொங்கலோ பொங்கல்.